ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் எல்லாருக்கும் ஃபேவரட்டான ப்ரௌனி ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். இந்த ப்ரௌனி வந்து நான் எந்த ஃப்ளேவர்ஸுமே ஆட் பண்ணாமல் ப்ளைன் ப்ரௌனியாக தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ப்ரௌனி பண்ணுறதுக்கு தேவையான பேக்கிங் ட்ரேயை தயார் பண்ணி வச்சுக்கலாம் வாங்க. அதுக்கு நான் வந்து ஒரு 9 இன்ச் பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் ப்ரௌனி பண்ணுறதுக்கு நமக்கு 1.5 கப் சர்க்கரை வந்து தேவைப்படும். இதை வந்து நான் 3/4 கப்பு ப்ரௌன் சுகர், 3/4 கப்பு ஒயிட் சுகர் அப்படின்னு பிரிச்சிருக்கேன். இந்த ப்ரௌன் சுகர் வந்து கொஞ்சம் பருமனாக இருக்கிறதுனால நமக்கு முட்டையில் சரியாக கரைஞ்சி வராது. அதனால நான் இதை வந்து லைட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஒருவேளை நீங்கள் வந்து பொடி சர்க்கரையாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை அப்படியே டேரெக்டாக பயன்படுத்திக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பருமனாக இருக்குது அப்படின்னா இதை வந்து ஒரு 1-2 பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடி பண்ணிடாமல் கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பின்ன டபுள் பாய்லர் மெத்தடில் சாக்லேட்டையும் பட்டரையும் நம்ம உருக்கி வச்சுக்கலாம். அதுக்கு 1 கப் டார்க் சாக்லேட் சிப்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து 200 கிராம் இருக்கும். இதோட 1/2 கப்பு அன்சால்டட் பட்டர் சேர்த்து ஒரு 4 நிமிஷம் கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துடும். அது வரைக்கும் அப்படியே கலந்து கொடுத்துட்டே இருங்க. இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சதும் இப்போ இதை வந்து எப்பவும் போல் ஆற வச்சிடலாம். அடுத்ததான் ப்ரௌனி பண்ணுறதுக்கு நமக்கு 3 முட்டை வந்து தேவைப்படும். இந்த முட்டை வந்து நமக்கு ரூம் டெம்பரேச்சரில் தாங்க இருக்கணும். நீங்கள் ஒரு வேளை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து வெளியில் எடுத்து வச்சுருங்க. அப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லா முட்டையுமே வந்து ஒரு பவுலில் உடைச்சி விட்டதும் இதில் 3/4 கப்பு ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல ப்ரௌன் சுகர், அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி கொடுங்க. இது வந்து அடர் மஞ்சள் நிறத்துலேருந்து ஒரு வெளிர் மஞ்சள் நிறம் வர வரைக்கும் இது நல்லா பீட் பண்ணி கொடுத்துருங்க. நீங்கள் எந்த இடத்துல கவனமாக பீட் பண்ணால் தான் நமக்கு ப்ரௌனிக்கு மேலே அந்த கிரிங்கிள் டாப் வந்து க்ரியேட் ஆகும். நீங்கள் சரியாக பீட் பண்ணலைன்னா அந்த இது வந்து க்ரியேட் ஆகாது. ஸோ அதனால் இதில் கவனமாக பண்ணிடுங்க. இப்போ நல்லா பீட் பண்ணதும் இதில் வந்து 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இதை கலந்ததும் நம்ம சாக்லேட் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆறிடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இதோட சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே ஒரு சேர கலந்ததும் மாவு பொருட்களை எல்லாம் கலந்துக்கலாம். அதுக்கு 1/2 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது வந்து 60 கிராம் இருக்கும். இதோட 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கலர் அதிகமாக இருக்கணுன்றதுனால ஸ்பெஷல் டார்க் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் கொக்கோ பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரெண்டுக்குமே வந்து டேஸ்ட் எதுவுமே டிஃப்ரென்ஸ் ஆகாது, ஜஸ்ட்டு கலர் மட்டும்தான். உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா நார்மல் கொக்கோ பவுடர் பயன்படுத்திக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் இதை கலந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் எல்லாமே செட் ஆனதும் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. அதிக நேரம் கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா கேக்கும் வந்து சரியாக பேக் ஆகாது. அதே போல் நடுவில் பள்ளம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரு சேர மிக்ஸ் ஆனதும் இப்போ இதை வந்து பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிடலாம். பாருங்கள், ப்ரௌனி பேட்டர் வந்து கரெக்டான போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நமக்கு வந்து பர்ஃபெக்டான ப்ரௌனி கிடைக்கும். இப்போது பேட்டரை வந்து பேனோட எல்லா பகுதியிலையும் ஸ்ப்ரெட் பண்ணதும் இதை வந்து 2 தட்டு தட்டிடுங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி வரும். இப்போ இதை வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ண அவனில் 25லேருந்து 30 நிமிஷம் டைம் செட் பண்ணி பேக் பண்ணிவிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், எனக்கு கரெக்டாக 28 நிமிஷம் ஆச்சுங்க. ப்ரௌனி அருமையாக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இது வந்து சூடாக இருக்கும்போது நம்ம கட் பண்ணிடக்கூடாது, நமக்கு ஷேப் வந்து கரெக்டாக வராது. இது முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பீஸ் போட்டுக்கணும். அதுபோல் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கத்தியை சுடு தண்ணியில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதை நல்லா வைப் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இது போல் பண்ணும்போது நமக்கு கத்தியில் வந்து அதிகமாக ஒட்டாமல் வரும். ஒவ்வொரு கட்டுக்கும் நடுவுலையும் இது போல் பண்ணிடுங்க. நான் வந்து சின்ன சின்ன ஸ்கொயர் பீசஸாக வந்து ப்ரௌனியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது போல் தானே நம்மளுக்கு கடைகள்லேயும் கிடைக்கும். இவ்வளோ தாங்க ப்ரௌனி. நீங்களும் இந்த ஈஸியான ப்ரௌனி ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஃபேவரட்டான ஐஸ்கிரீம் டாப்பிங்ஸோடு சாப்பிட்டு பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.